அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கோவையில் பரேலவிகளோடு ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்கிற தலைப்பிலே ஒரு விவாதத்தை சந்தித்தோம். இந்த விவாதத்திலே குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற நம்முடைய நிலைப்பாட்டை பல்வேறு ஆதாரங்களோடு தெள்ளத் தெளிவாக நிலைநாட்டினோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் ஹதீஸ்களை விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல அறிஞர்கள் இந்த விதியை கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு முரண்பாடாக தெரிந்த பல செய்திகளை ஏற்காமல் மறுத்தும் இருக்கிறார்கள் என பல்வேறு ஆதாரங்களை நம்ம சொல்லியிருந்தோம். தற்போது நம்முடைய விவாதத்தில் நாம் குறிப்பிட்ட ஆதாரங்களுக்கெல்லாம் மறுப்பளிக்கப் போகிறேன் என்கிற பெயரில் கள்ள சலஃபு கும்பலை சார்ந்த சகோதரர் அப்பாஸ் அலி என்பவர் நம்முடைய தரப்பு கருத்துக்கு மறுப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த மறுப்பு வீடியோவை பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய அறியாமையில்தான் அவருடைய ஒட்டுமொத்த வாதங்களும் அமைய பெற்றிருப்பதை அதை பார்க்கிற யாரும் அறிந்து கொள்ள முடியும். நாம விவாதத்தில் குறிப்பிட்டிருந்த கருத்து என்ன? குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது ஹதீஸ்களை விதியில இருக்கு, அறிஞர்கள் இதை சொல்லி இருக்கிறாங்க, இதை நம்முடைய கருத்து. இதை மறுப்பதற்கு தான் அவர் பதில் பேசுறார். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஹதீஸ்களை விதியில இல்லை, இது பத்தி அறிஞர்கள்லாம் சொல்லல அப்படின்னு அவர் சொல்ல வரக்கூடிய நிலையில என்ன கருத்தை முன்வைத்து தம்முடைய வாதத்தை அமைக்கிறார் என்றால், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு விளங்கக்கூடிய விஷயம், குர்ஆனுக்கு முரண்பாடாக வரக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அறிஞர்கள் சொன்னது பலவீனமான ஹதீசுகளுக்கு தான் சொன்னாங்க. அறிவிப்பாளர் தொடர் சரியா உள்ள செய்திகளுக்கெல்லாம் இந்த விதியை சொல்லல. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்பாஸ் அலி அவர்களினுடைய துவக்க கால அல்லது அவர்களுடைய கும்பலை சார்ந்த மற்றவர்களுடைய வாதம் எல்லாம் என்னவென்றால், துவக்கத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? ஹதீஸ் கலை விதியிலே இப்படி இல்லைன்னாங்க. இப்போது எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் என்றால், ஹதீஸ் கலையில இது இருக்கு, நீங்க சொன்ன விவகாரங்கள்லாம் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது பலவீனமான ஹதீஸுகளுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனுக்கு முரணா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற இந்த விதியை பலவீனமான செய்திகளுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய அறிவிப்பாளர் தொடர் சரியா உள்ள செய்திகளுக்கெல்லாம் இதை பொருத்தி பார்க்க கூடாது. இந்த அடிப்படையில் தான் அவருடைய ஒட்டுமொத்த வாதமும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் அவர் தம்முடைய வாதத்தை அமைப்பதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவருடைய உள்ளத்துல ஆழத்துல சரியான ஒரு நச்சு கருத்து, விஷ கருத்து பதிந்து இருக்கிறது. என்ன விஷ கருத்து தெரியுமா? அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸை பத்தி பேசவே கூடாது, அறிவிப்பாளர்கள்லாம் நம்பகமானவர்களாக இருந்து விட்டால் அவர்கள் சொல்லுற செய்தியில தப்பே வராது, அறிஞர்கள் அவர்கள் நம்பகமானவர்கள் முடிவு பண்ணிட்டா அதுல எந்த விதமான பிழையும் இருக்காது. என்னமோ குர்ஆன் எப்படிப்பட்ட தரத்தில் தன்மையில் இருக்கிறதோ, குர்ஆன் ஒன்று அல்லாஹ்வுடைய கிதாபுல்லா என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன்ல மட்டும்தான் எந்த விதமான தவறுகளுக்கு அப்பாற்பட்டது, தவறே இருக்காது, பிழையே இருக்காது. இந்த அல்லாஹ்வுடைய தன்மைக்கு நிகராக அறிவிப்பாளர்கள்லாம் சரியா இருந்துட்டாங்களா, நம்பகமானவர்களா, அவங்க சொல்லக்கூடிய செய்தியில எந்த தப்புமே வராது, அதுல கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைத்தான் இருக்கிறதே தவிர ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்கிற ஒரு வழிகாட்டினுடைய உச்சமான கருத்தை அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கிறது. அதனாலதான் அவர் இப்படிப்பட்ட வாதங்களை எல்லாம் முன்வைக்கிறார். பலவீனமான ஹதீசுகளுக்கு தான் பொருத்தி பார்க்கணும், அறிவிப்பாளர் தொடர் சரியா உள்ள செய்திகளுக்கு எல்லாம் பொருத்தி பார்க்க கூடாதுங்கிற பேச்செல்லாம் ஏன் வருது? ஆள் மனதில் பதிந்திருக்கிறது. அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசக்கூடாது, ஏற்றுக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பகமான அறிவிப்பாளர்கள்ட்ட எந்த தப்புமே வராது. இதுதான் அவருடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிற சிந்தனை. இந்த சிந்தனை குர்ஆன் வசன அடிப்படையிலையும் தவறு என்பது ஒரு பக்கம். மிக முக்கியமாக அவர் எதை மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கொண்டதாக சொல்கிறார், ஹதீஸ் கலையை மொத்த குத்தகைக்கு அவர் தான் எடுத்துக்கொண்டதை போலவும், ஹதீஸ் கலையை பத்தி வேறு யாருமே பேசுவதற்கு உலகத்தில் அவரை விட்டால் வேறு ஆளுக்கு தகுதியே இல்லை என்கிற ஒரு இருமாப்புல உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவருக்கு ஹதீஸ் கலை அடிப்படையினுடைய எல்கேஜி பாடம் கூட அவருக்கு விளங்கல. ஏன் இதை நம்ம இவ்வளவு ஆணித்தரமா சொல்றோம்? இமாம்கள் என்ன சொல்லி, ஹதீஸ் கலையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவர் ஒரு நினைப்புல இருக்கிறார், அறிவிப்பாளத்தோட சரியாயிருச்சுன்னா அதுல தப்பே இருக்காது, அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லைங்கிற சிந்தனையில இருக்கிறாரு. அந்த சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் நாம குறிப்பிட்ட ஆதாரங்களை எல்லாம் மறுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹதீஸ் கலையில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? ஒரு செய்தி அதனுடைய அறிவிப்பாளத்தோட சரியான செய்தி என்று சொல்லிவிட்டால் அதன் பொருள்
அதுல எந்த விதமான தப்புமே இல்லை என்பதல்ல, மாறாக தப்பும் இருக்கும், தவறாகவும் சொல்லியிருப்பாங்க. நம்பகமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் புறத்திலிருந்தும் தப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களும் தவறுதலா செய்தியை அறிவித்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இதுதான் ஹதீஸ் கலை விதியில சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு சொல்லப்பட்டிருக்கு? சரியான செய்திக்குரிய அளவுகோலாகவே இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், தத்ரிபுர் ராவியில தெள்ள தெளிவாக குறிப்பிடப்படுகிறது, வைதா கீல ஹாதா ஹதீசுன் ஸஹீஹுன், இது சரியான செய்தி என்று சொல்லப்பட்டு விட்டால் ஃபஹாதா மஅனாஹு, அதனுடைய பொருள் என்னவென்றால் ஐ மத்தஸல சனதுஹு மஅல் அவ்ஸாஃபில் மதுகூரத்தி, முன்னர் சொல்லப்பட்ட தன்மைகளோடு இது அறிவிப்பாளர் தொடர்ல எந்த முறிவும் இல்லாமல் இருக்கிறது. சரியான செய்திக்கு முன்னர் என்னென்ன தன்மைகள் சொன்னமோ அந்த தன்மைகளோடு சேர்த்து அறிவிப்பாளர் தொடர்ல எந்த முறிவும் இல்லை. இதுதான் ஹதீஸும் சஹீஹ், இது சரியான செய்தி என்று சொல்லிவிட்டால், ஒரு ஹதீஸை பார்த்து இது சஹீஹான ஹதீஸ் என்று சர்டிபிகேட் கொடுத்தா அந்த சர்டிபிகேட்டினுடைய பொருள் என்ன, அந்த சான்றிதழினுடைய பொருள் என்னன்னு சொன்னா அறிவிப்பாளர் தொடர்ல எந்த முறிவும் இல்லை, முன்னர் சொல்லப்பட்ட தன்மைகள்லாம் இதுல இருக்கு. ஃபகபில்நாஹு அமலன் பிவாஹிரில் இஸ்னாதி, எனவே அறிவிப்பாளர் தொடருடைய மேலோட்டத்தை பார்த்து நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் சொல்றாரு லா அன்னஹு மக்தூஉம் பிஹி ஃபி நஃப்ஸில் அம்ர், மெய்யாகவே அது சரியானதுதான், அது உறுதியானதுதான், அதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எவ்வளவு அற்புதமா தெளிவா பாமரனுக்கும் புரியக்கூடிய இவ ஹதீஸ் கலையுடைய மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு வர மாதிரி பேசுறாரு. சாதாரண மக்களுக்கு கூட புரியக்கூடிய வகையில் அவருடைய வாசகம் அமைந்திருக்கிறது. ஹதீஸும் சஹீஹுன், இது சரியான செய்தின்னு சொன்னா டோட்டலாவே சரின்னு அர்த்தம் கிடையாது. லா அன்னஹு மக்தூஉம் பிஹி ஃபி நஃப்ஸில் அம்ர், மெய்யாகவே அது சரியான செய்திதான், உறுதியான செய்திதான் என்று பொருள் அல்ல, தப்பும் இருக்கும். ஏன் அதுல தப்பு இருக்கலாம்? லி ஜவாசில் ஹதஇ வ நிஸ்யானி அல ஸிகதி, நம்பகமானவருக்கு தப்பு பிழையா சொல்லலாம், நம்பகமானவர் மறதியா கூட சொல்லலாம். அப்ப பாருங்க, நம்பகமானவர்கள் தான் அதில் இடம் பெற்றிருப்பார்கள். நம்பகமானவங்க வந்துட்டு அதை ஏத்துக்கொள்ளணும், அதை மறுப்பதற்கு பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்னாங்களே, அப்படி இல்ல, நம்பகமானவங்க தப்பா சொல்லுவாங்கல்ல. அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வரலாறு தப்பா சொல்லிவிட்டா ஒரிஜினலா அந்த காலத்தில் இருந்திருக்க மாட்டாரு, இமாம்கள் தவறுதலாக இவர் இந்த காலத்தில் இருந்தாருன்னு சொல்லிவிட்டா அந்த காலத்தில் உள்ள அறிவிப்பாளர்கள்ட்ட எல்லாம் கேட்டிருப்பதாக நம்ம முடிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப இது மாதிரி நம்பகமானவராக இருந்தாலும் கூட அவரிடத்திலையும் தவறு வரும், அவரும் மறதியா சொல்லிடுவாரு. இவ்வளவு தெளிவாக சரியான ஹதீஸுக்குரிய இலக்கணமாக அறிஞர்கள் சொல்லியிருக்க, இவருடைய வறண்டு போன மூளையில என்ன கருத்து பதிவாக இருக்கிறது? ஹதீஸுன் சஹீஹா, தப்பே இல்லை, அறிவிப்பாளர்களா நம்பகமானவர்களா அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்க தப்பா சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு தவறான ஒரு சிந்தனை, ஒரு அறியாமை, ஒரு குர்ஆனுக்கு எதிரான கருத்து இவருடைய உள்ளத்தில் பதிவாக இருக்கிறது. அப்ப ஹதீஸ் கலையில இவருக்கு போதிய ஞானம் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக இது தெளிவுபடுத்துது. அடுத்து நீங்க இன்னொன்னு பாருங்க, இதையெல்லாம் அவருக்கு படிச்சு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இவர் மதம் மாறி செல்வதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருந்தாரு, இப்ப டோட்டலா வாபஸ் வாங்கிட்டேன்னு வேற சொல்லி இருக்கிறாரு. ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா? உலகத்துல எவனுமே ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை வாபஸ் வாங்குவான், 10 தத்துவத்தை சொல்லி அதுல ஒரு தத்துவத்தை வாபஸ் வாங்குவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருந்து வாஹ்ருதாவானா வரையிலும் சொல்லிவிட்டு இது எல்லாத்தையுமே நான் வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன ஒரு ஆள் கூட நம்ம உலகத்துல வரலாற்றுல பார்த்ததே இல்லை. இவர் ஒருத்தர் தான் ஒரு புக்கை எழுதி அதை பல பேர்களுக்கு விற்பனை செய்து பார்த்தா இதில் உள்ள ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் நான் வாபஸ் வாங்கி விட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அது ஒரு பக்கம். இது மாதிரி எத்தனை புத்தகங்களுக்கு வாபஸ் வாங்க போறாருங்கிறது தெரியல, அந்த கலக்கம் வேற மக்களிடத்துல இருக்கு, அது ஒரு புறம். இதுல அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா பாருங்க, அவருடைய வாசகத்தை தான் படிக்கிறோம். மதம் மாறி செல்வதற்கு முன்பாக, வழிகேட்டில விழுவதற்கு முன்பாக அவர் எழுதிய புத்தகத்துல அவர் சரியான ஹதீசுகள், குர்ஆன், இந்த ரெண்டையும் ஒப்பீடு செய்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கவனத்திற்கும் காலம் காலமாக கொண்டு வரப்பட்டுள்ளது, ஆனால் ஹதீஸ் இவ்வாறு அனைவருடைய கவனத்திற்கும் கொண்டு வரப்படவில்லை. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்குமான வேறுபாட்டை விளக்குறார். குர்ஆன்ங்கிறது எல்லா சமுதாயத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய கவனத்திற்கும் அது கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஹதீசுகள் அப்படிலாம் கொண்டு செல்லப்படல, அனைவருடைய கவனத்திற்கும் அது வந்ததில்லை. இது போன்ற வித்தியாசங்களை கவனிக்கும் போது பாதுகாக்கப்பட்ட விதத்தை பொறுத்தவரை ஹதீஸை விட குர்ஆன் வலிமை வாய்ந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய வாசகம் தான் அதில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாரு, இந்த வித்தியாசங்களால் தான், இதைத்தான் நீங்க நல்லா கவனிக்கணும். மக்கள் நல்ல இந்த வாசகத்தை கவனித்தீர்கள் என்றாலே அவருடைய அறியாமை எந்த அளவுக்கு அவர் அறியாமையில் இருக்கிறார் என்பதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். இந்த வித்தியாசங்களால் தான் பல அறிஞர்கள் குர்ஆனுக்கு கதஇ என்றும் ஹதீஸிற்கு லன்னி என்றும் பிரித்து கூறியுள்ளார்கள். பல அறிஞர்கள் குர்ஆனை பத்தி குறிப்பிடும் போது கதைன்னு சொல்றாங்க, ஹதீசுகளை பத்தி சொல்லும் போது லன்னிங்கிறாங்க. கதைனா என்ன, லன்னினா என்ன? கதை என்றால் அதில் ஒருபோதும் எப்போதும் எந்த விதமான தவறுகளும் வராது என்று பொருள். கதைன்னு எதை சொல்றோமோ
அதுல தவறுக்கே வாய்ப்பு இல்லை, மிஸ்டேக் வர்றதுக்கே அதுல இடம்பாடு இல்லை, தவறே இல்லாததுதான் கத்தை. அப்படி அந்த கத்தை என்று எதை குறிப்பிடுவார்கள்? குர்ஆனை தான் கத்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குர்ஆன்ல தவறே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு காலத்தில் உள்ள எல்லா மக்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால அது கத்தை, அதுல தவறு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, முகாந்திரமே இல்லை. லன்னி என்றால் அதில் தவறு வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று பொருள். லன்னினா என்னவா? எதையெல்லாம் நம்ம லன்னின்னு சொல்றோமோ அது தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, தப்பா கூட சொல்லியிருக்கலாம், கருத்து பிழையா கூட சொல்லியிருக்கலாம், மறந்து கூட விட்டிருக்கலாம் என்று லன்னி என்று எதை சொல்கிறோமோ அதனுடைய பொருள். இந்த கத்தையில் லன்னி என்று இதை பிரித்து விட்டு இதை மையமாக வைத்து குர்ஆனுடன் ஹதீஸ் முரண்பட்டால் ஹதீஸை அறிவித்தவர்களிடத்தில் தவறு வர வாய்ப்புள்ளது என்ற அடிப்படையில் ஹதீஸை அறிஞர்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம என்ன எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, அவரே முன்னால் எழுதியிருக்கிறார், அறிஞர்கள்லாம் ஹதீஸுகளுக்கு லன்னின்னு சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆனுக்கு தான் கத்தைங்கிறாங்க. அப்படின்னா என்ன? குர்ஆன் தான் எந்த விதமான பிழைகளுக்கு அப்பாற்பட்டது, தவறு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒன்று குர்ஆன் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான். ஹதீஸுகளை பொறுத்தவரை அது லன்னி, தவறு வருவதற்கு இடம்பாடு உண்டு, தவறாக பிழையாக சொல்லிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி அதனால தான் ஹதீஸுகளுக்கு பேரு லன்னி என்று அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா, அப்ப அடிப்படை என்ன? எதை சரியான ஹதீஸ்னு சொல்றோமோ அது டோட்டலாவே சரி, அதனுடைய கருத்தும் சரி, அது ஒட்டுமொத்தமாக ஃபி நஃப்ஸில் அம்ர் மெய்யாகவே அது சரியான செய்தான் என்ற கருத்து கிடையாது, அதுல தப்பும் இருக்கலாம். அதனால தான் லன்னின் பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு தெளிவாக புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்குது. இதுல இன்னொன்னையும் விளக்கணும். எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு, இதையும் சேர்த்து வாபஸ் வாங்கிட்டாரா அல்லது இந்த கத்தையில் லன்னி விஷயத்துல குர்ஆனை கத்தை என்று சொல்வதிலையும் ஹதீஸ லன்னி என்று சொல்வதிலையும் சந்தேகத்துக்குரியது, தவறு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று சொல்வதில் இவருடைய நிலைப்பாடு என்ன? அதையும் வாபஸ் வாங்கிட்டாரா? அவர் கூட வாபஸ் சொல்லி அறிவித்தாலும் கூட கத்தையில் லன்னி என்று பிரித்த அறிஞர்கள் எந்த வகையிலும் இதை வாபஸ் வாங்கல. இன்னும் அந்த அறிஞர்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. ஹதீஸ்கள் லன்னி தான், அது தவறு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது, சந்தேகம் கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது, அதனால தான் லன்னின் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படை அறிவு இல்லாம தௌ ஜமாத்தினுடைய அறிஞர்களை பத்தி விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தௌ ஜமாத்துடைய அறிஞர்களுக்கு ஹதீஸ்களை நாலேஜ் இல்லை என்று சொல்வதற்கு எல்கேஜி பாடத்தை நீங்க ஒழுங்கா விளங்கலையே. நீங்க ஹதீஸ்களை பத்தி எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? எங்கள் மூத்த அறிஞர்களை விமர்சிப்பதற்குரிய தகுதி துளியாவது உங்களுக்கு இருக்கா? இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதே கருத்தை இமாம் ஷாஃபி அவர்கள் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? இமாம் ஷாஃபி சொல்றார் பாருங்க, லக்கது அல்லஃப்து ஹாதிஹில் குத்துப, நான் ஏராளமான புத்தகங்களை தொகுத்திருக்கிறேன், வலம் ஆளு ஜுஹுதன், என் முயற்சியில் எந்த விதமான குறையும் நான் வைக்கவில்லை, என் அளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு எந்த தப்பும் இல்லாம முயற்சியில் எந்த குறை வைக்காம பல புத்தகங்களை நான் தொகுத்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. வலாபுத்தா யூஜத ஃபீஹில் கதவு, என்றாலும் அந்த புத்தகங்களை தப்பு இருக்கலாம், தவறு கண்டிப்பா இருக்கும். நான் என் முயற்சியில் எந்த குறையும் வைக்கல, புத்தகங்களை அவ்வளவு நேர்த்தியா அல்லாஹ் எனக்கு தந்த சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்திருக்கிறேன். இருந்தாலும் கூட இதுல தப்பு இல்லைன்னா என்னால சொல்ல முடியாது, கண்டிப்பா இதுல தப்பு இருக்கும். வலாபுத்த யூஜத ஃபீஹில் கதவு, கண்டிப்பாக என்னுடைய புத்தகங்கள்ல தப்பு இருக்கும். இவ்வளவு உறுதியா ஏன் தெரியுமா சொல்றாரா? இமாம் ஷாஃபி குறிப்பிடுகிறார். ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றானா, அன்னல்லாஹ் தஆலா யகூல் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், என்ன அல்லாத வேறு யாரிடம் இருந்தாவது வெளிப்பட்டிருக்கும் ஆனால் அதுல கண்டிப்பாக பல முரண்பாடுகளை பார்ப்பார்கள், தவறுகளை பார்ப்பார்கள். என் புத்தகத்துல மட்டும்தான் தப்பு இருக்காது, என் அல்லாத வேறு யாரிடம் இருந்து எந்த மனிதரிடம் இருந்து உலகத்தில் இருக்க எப்பேற்பட்ட அறிவாளிடம் இருந்து வெளிப்பட்டிருந்தாலும் அதுல தப்பு இருக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் எப்படி சொன்னதுக்கு பிறகு அதுக்கு மாத்தமா நான் எப்படி என் புத்தகத்துல தப்பு இல்லைன்னு சொல்றது? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவன்கிட்ட மட்டும் தான் தப்பு வராது என்றும் அவனை தவிர உள்ள உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள்ட்டையும் தவறு ஏற்படும், அவர்கள் எழுதிய புத்தகங்கள்ல தவறு ஏற்படும் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் என் புத்தகத்துல தப்பு இல்லை நான் எப்படி வாதிட முடியும்? முடியாது, கண்டிப்பா தப்பு இருக்கும் இமாம் ஷாஃபி சொல்றாரு. இந்த அளவுகோல் தானங்க எல்லாத்துக்கும். அவர் எந்த சிந்தனையில இருக்கிறாரு? ஆரம்பத்தில் சொன்னமே, அறிவிப்பாளர்கள் நம்பகமானவங்களா, அறிவிப்பாளர்கள்லாம் உறுதியா இருக்கிறாங்களா, அப்ப தப்பே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க அல்லாவா? புகாரில் இடம்பெற்றிருக்கிற அறிவிப்பாளர்கள், முஸ்லிம்ல சில அறிவிப்பாளர்கள் இடம்பெற்று விட்டால் அவங்க எல்லாம் அல்லாவுக்கு சமமானவங்களா? அவர்களை பற்றி ஏனைய அறிஞர்கள் நம்பகமானவர்கள் என்று சான்றிதழ் கொடுத்து விட்டால் அவங்களும் அல்லாஹ் அவங்க தப்பா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்களா? வரலாற்றை தப்பா கணிச்சிருக்க மாட்டாங்களா? நம்பகத்தன்மையை தீர்மானிப்பதில் அவங்களுக்கு தவறு ஏற்பட்டிருக்காதா? என்ன வாதம் வைக்கிறீங்க? புகாரி இமாம் ஒன்று சொல்லிவிட்டால், அதில் உள்ள அறிவிப்பாளர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால், அந்த அறிவிப்பாளர்களை பற்றி முந்தைய இமாம்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு சமம். இது யாருடைய கருத்து? இது வழிகட்ட தர்கா முட்டிகளுடைய, கபர் முட்டிகளுடைய சிந்தனை அல்லவா இது? அப்ப இவர் இந்த சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு சமமாக அறிவிப்பாளர்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால்
அல்லாஹுக்கு எப்படி தவறு வராதோ அது போல இமாம்களுக்கு தவறு வராது. அறிஞர்கள் இமாம்களை பத்தி சொன்ன விஷயத்துல தப்பு இருக்காது. அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக வந்துவிட்டால் அவர்கள் நபியை பற்றி சொல்லக்கூடிய தகவல தப்பு வராது என்கிற சிந்தனைக்கு இவர் போயிட்டாருன்னு சொன்னா வேற எந்த வழிகட்டினுடைய மொத்த வாசல் திறக்கப்பட்டுருச்சே? கபரை போய் முட்டுவதற்குரிய காரணம் என்ன? அவுலியாக்கள் இறைநேசர்கள் என்று சொல்லிக் கொண்டு அவங்ககிட்ட போய் குழந்தையை கேட்பதற்கும் நோயினுடைய நீக்குமாறு கேட்பதற்கும் உள்ள அடிப்படை பிழை என்ன? அல்லாஹ் மாதிரி தான் இவங்க என்று அல்லாஹ்வுக்கு சமமாக்கியதுனால தானே கபர்ல போய் முட்டுறாங்க. அதே சிந்தனை இவருடைய உள்ளத்திலையும் ஆழ பதிந்து இருக்கிறது. அதே நச்சு கருத்து இவருடைய உள்ளத்திலையும் அழுத்தமா இருக்குன்னா இவர் அந்த குழியை சரி காண மாட்டார் என்ற சந்தேகம் நமக்கு வலுவாக எழுகிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.